வணக்கம் நண்பர்களே. டிவிகே நடிகர் மற்றும் டிவிகே கட்சியின் தலைவர் விஜய் அவருடைய அரசியல் வருகை பார்த்திங்கன்னா மிக மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்குவதற்கான முயற்சியில் விஜய் இயங்கியிருக்கிறாரு. எதுக்காக இந்த ரொம்ப ஆபத்தான ஒரு மனிதர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சினிமாங்கிற மாய பிம்பத்தை மட்டுமே பின்புலமாக வைத்துக்கொண்டு அதில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருக்கிறதுனால அதில் வர்ற மக்கள் பார்த்திங்கன்னா இவரை பின்தொடர்ந்து வராங்க. இந்த பவரை வச்சுக்கிட்டு கள நிலவரம் என்னன்னே தெரியாமல் களத்தில் இறங்காமல் எப்படியாவது ஜெயிச்சு சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் அவர் வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் எந்த அவருடைய கட்சி நிர்வாகிகளை யாரையுமே அவர் சந்தித்து பேசுகிறதே கிடையாது. கட்சி சம்மந்தமாக பேசுகிறதே இல்லை. கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவர் அந்த கூட்டத்தில் பேசுவார். அதில் பாயிண்ட்ஸ் எடுத்து இந்த பேச்சாளர்கள் பேசுவாங்க. அதுக்கு கூட இப்போ ரீசெண்டாக தடை போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து விஜய் மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். கள நிலவரம் என்னன்றே தெரியாது. களத்தில் இறங்கி வேலை செய்கிறதும் கிடையாது. சும்மா பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சின்னு ஒன்று தொடங்கி அப்பப்போ மீட்டிங் மட்டும் போட்டுட்டு ஜெயிச்சலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். ஸோ அதை விஜய் செய்வதை நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம்.